எடுக்கும் சக்தியை உங்களுக்கு உணர்த்தி, உங்கள் இளமையை உங்களால் நிரந்தரப்படுத்தி, உங்கள் குடும்பத்தில் உள்ள அன்பு, பாசம், நேசம், இன்பம் என்ற அமிர்தத்தை உங்களால் நிரந்தரப்படுத்தும் ஸ்ரீ ஆத்ம யோகா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நம்ம வணங்கிடலாங்க. என்னை பெற்ற தாய் தந்தையை வணங்குகிறேன், பித்ருக்களை வணங்குகிறேன், என் உடலை நான் வணங்குகிறேன், பஞ்சபூதங்களாகிய இறைவனை வணங்குகிறேன். இப்ப நம்ம தியான நிலைக்கு வரலாங்க. ஒரு கால் மேல ஒரு கால், உள்ளங்கை மேல உள்ளங்கை, முதுகுத்தண்டை நேரம் நிமிர்ந்து உட்காரணும். கண்களை அழுத்தம் இல்லாம சாஃப்டா முடிக்கணும். நம்மை சுற்றிலும் நாம் அமைதி ஏற்படுத்தணும் பாருங்க, அதுதான் நம் எண்ணத்தின் உணவு. அது நல்லா உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு. அந்த அமைதி நம்ம இப்ப கொண்டாடுறோம். எப்படின்னா, கண்களை மூடிக்கின்னு நம்மை சுற்றிலும் அமைதி நிலவுகிறது, அந்த எண்ணத்துல நீங்க உணர்வு கொடுத்துக்கினே இருந்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷத்துல உங்களை சுற்றிலும் அமைதி இருக்கும். வேற எந்த ஓசைகளும் கேட்காது. எவ்வளவு ஓசைகள் நிறைந்த இடத்துல உட்கார்ந்து நம்ம பண்ணாலும் அந்த ஓசைகள் நம் காதில் விடாது. இப்போ நம்மை சுற்றிலும் அமைதி நிலவுகிறது. இப்போ உங்க எண்ணங்கள் அனைத்தும் உங்க உடல்ல ஒன்று குவிந்து கிடக்கின்றன. இப்போ உடல் லேசா இருக்கு, ஃப்ரீயா இருக்கு, ரிலாக்ஸா இருக்கு. இவ்வுலகில் பிறந்த புனிதமான பிறவி மனித பிறவி. இந்த மனித பிறவியில் இவ்வுலகில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் வயதாவதால் ஒரு பெரிய குறை ஏற்படுகிறது. இது நேரடியாக எல்லாருமே அனுபவிக்கிறாங்க. எப்படின்னா, வயசாயிடுச்சுன்னா எல்லாரும் அவங்கள அப்படியே ஒதுக்கிடுறாங்க. எல்லா விஷயத்துல இருந்தும் வயசாயிடுச்சு, ரொம்ப வயசாயிடுச்சு, அவங்கள ஒதுக்கி வச்சிடறாங்க. அப்ப என்ன ஆகுது, அந்த வயதானவர்களுக்கு அவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடுது. நம்மளை ஒதுக்கிறாங்களே என்று தாழ்வு மனப்பான்மை வந்து ஏண்டா வாழணும், ஏன்னா ஏற்கனவே நோய்களோடு. அடுத்தது எல்லாரும் அவங்கள விட்டு வீட்டில் இருக்கவங்க தான் ஃபர்ஸ்ட்ல, நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அவங்கள ஒதுக்க ஆரம்பிச்ச உடனே அவங்களுக்குள்ள ஏண்டா வாழணும் அப்படின்ற மனநோய் அதிகமாகிவிட்டது. அதனால அதிகமான பிரச்சனைகள். இப்போ வயசானாலே பயமாயிடுது எல்லாருக்குமே. அப்போ வயசானவங்க இந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி வெளியே வரணும், இந்த சூழ்நிலையை நாம எப்படி சந்திக்க முடியும், அந்த சூழ்நிலையை எப்படி மாற்ற முடியும். அதாவது எல்லாரும் நம்ம குடும்பத்தில் எல்லாருக்கும் இருக்கவங்க எல்லாருமே நம்மளை ஒதுக்காம இருக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும். வயசாயிடுச்சுன்னா நம்மளை யாரும் ஒதுக்கக்கூடாது. அதுக்கு நாம என்ன செய்யணும், இந்த சூழ்நிலையை ஏற்படுது, அதை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். வயதாவதால் நம் குடும்பத்தினர் மற்றவர்கள் அனைவரும் நம்ம ஒதுக்குறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். உண்மையில கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நம்மள முதல் ஒதுக்குறது யார் அப்படின்னா நம்ம உடல் உள்ளுறுப்புகள். நம்ம உடல் தான் நம்மள முதல் ஒதுக்கிடுது. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம உடல் உள்ளுறுப்புகளை மதிக்கிறதே இல்லைங்க. அந்த மதிக்கிறதே இல்லாததால உடல் உள்ளுறுப்புகள் நம்மளை ஒதுக்கிடுச்சு. அது ஒதுக்குனதால நம்ம குடும்பத்துல நம்ம பேசுற பேச்சு, நம்ம செய்யற செயல்கள் அனைத்தும் அவர்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப அது பாதிக்கப்படுகிறது நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க நம்மளை ஒதுக்கிடுறாங்க. அப்ப இரண்டாவது நிலை தான் இது. அப்ப முதல் நிலையை சீர்படுத்தினா இரண்டாவது நிலை நம்ம போக முடியுமா? அந்த நிலை நம்மளுக்கு வருமா? வராது. அப்ப அந்த முதல் நிலையிலேயே நம்ம சீர்படுத்துறதுக்கு கத்துக்கணும். அப்ப அந்த முதல் நிலையிலேயே சீர்படுத்திட்டா இந்த சூழ்நிலையை நம்ம மாத்திடலாம். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் இந்த சூழ்நிலையை மாத்திடலாம். அதாவது நம்ம உடல் உள்ளுறுப்புகளால் தான் நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கோம். நாம் என்பது உணர்வு. நான் சொல்லியிருக்கேன், உடலும் உயிரும் இணைந்திருந்தால் தான், அதாவது உடலும் உயிரும் இணைந்திருந்தால் உணர்வு என்ற நாம் இருப்போம். அப்ப அந்த உணர்வு தான் நாம நம்ம உடலால தான் இயங்கி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வேலையும் நம்ம உடலால தான் நம்ம செய்யறோம். நம்ம உணர்வு கொடுத்து எடுத்துக்கணும்னு நினைக்கிறோம், அடுத்த வேலையை செய்யறது நம்ம உணர்வு கொடுத்து நம்ம உடலால இயங்கி கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த உடல் உறுப்புகள் வலிமையாக இருந்தால் தானே நம்ம உணர்வு கொடுத்து இயங்க முடியும். அப்ப அந்த உடல் உறுப்புகள் நம்ம மதிக்கலன்னா என்ன அர்த்தம்? கவனிக்கலன்னு அர்த்தம். அதே தான், கவனிக்கலன்னு அர்த்தம். மதிக்கல கவனிக்கல, அவங்க தேவைகளை நம்ம நிறைவேற்றல, அவங்க பலமா இருக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதை நம்ம கொடுக்கல, அது கிடைக்குதான்னு பார்க்கல, அதுதான் மதிக்கல.
அது மதிக்காததால என்ன ஆகுது, வருஷங்கள் ஆக ஆக ஆக, ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், உடல்ல தூசிகள் கிருமிகளால் தடைகள் ஏற்படுது. அந்த தூசிகள் கிருமிகள் உடல்ல அதிகமாக தடையை ஏற்படுத்தி உடல் உள்ளுறுப்புகள் தேவைகள் கிடைக்கிறத தடுத்துருச்சு. அது தடுக்க தடுக்க என்ன ஆகுது, அங்க தேக்கங்கள் உருவாகும். அடுத்தது கழிவுகளாக மாறுகிறது. அடுத்தது உள்ளுறுப்புகள் பலவீனம் அடைகிறது அந்த கிருமிகளால். அப்ப உள்ளுறுப்புகள் தேவையானது கிடைக்கலன்னா அது பலவீனமாகினே வருது. வருஷங்கள் ஆக ஆக, வயசாக இல்ல நம்மளுக்கு வயசாக இல்ல, நம்ம பிறந்த வருஷங்களாக. அப்ப உள்ளுறுப்புகள் பலவீனம் அடைந்து கொண்டே வரும்பொழுது நம்மளோட உணர்வால நம்ம உடலை இயக்க முடியாத சூழ்நிலை வந்துடுது. ஏன்னா நம்ம உணர்வு பேச்சு, நம்ம உணர்வு கொடுக்கறத நம்ம உடல் செய்ய மறுக்குது, அதுதான் ஒதுக்குது. அது நம்ம வருஷங்கள் ஆயிடுச்சு, உள்ளுறுப்புகள் பலவீனம் ஆயிடுச்சு, நம்ம எழுந்துக்கணும்னு நினைக்கிறோம், எழுந்துக்க முடியல. ஏன்? உள்ளுறுப்புகள் வலிமை குறைஞ்சிருக்கு, பழுதடைஞ்சிருக்கு, தேய்வடைஞ்சிருக்கு, தொய்வடைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் நாம அதை ஒதுக்கிட்டோம். அதாவது மதிக்கல நம்ம உடல் உள்ளுறுப்புகளை. கொஞ்சம் தூரம் நடந்தாலும் மூச்சு வாங்குது வயசானவங்களுக்கு. ஏன் மூச்சு வாங்குது? கொஞ்சம் தூரம் நடந்தாலும் மூச்சு வாங்குது. காரணம் என்ன? உள்ளுறுப்புகள் வலிமை குறைஞ்சிருக்கு. ஆனா நம்ம உணர்வு மூச்சு வாங்காத நடக்கணும்னு பார்ப்போம். அடுத்தது உடல்ல எடை குறையணும், சக்கரை சுகர் நோயில இருந்து எல்லா நோயும் குறையணும் நடக்கணும். ஆனா நடக்கும் போது எதனா குறைந்த நோய்கள் இல்ல. ஏன்? நம்ம உணர்வுல குறையணும்னு நினைச்சது நம்ம நடக்கிறோம், ஆனா உள்ளுறுப்புகள் வலிமை குறைவா இருக்கு, அதனால அது சாத்தியமாகல. அப்ப என்ன ஆகுது, நம்ம உடல் உள்ளுறுப்புகள் உணர்வாகிய நம்மை ஒதுக்கி விட்டது முதல்ல. அதான் அதனால என்ன ஆகுது, நம்மளுக்கு அதிகமான நோய்கள் வந்துடுச்சு. நம்ம படுத்துட்டே இருக்கோம், எழுந்துக்கணும்ன்ற உணர்வு இருந்தாலும் அந்த உள்ளுறுப்புகள் வலிமையா இருந்தா தான் நம்ம எழுந்து நடக்கவே முடியும். அப்போ அந்த உள்ளுறுப்புகள் நம்மள ஒதுக்கிட்ட உடனே அடுத்தது என்ன ஆகுது, நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே தேவையில்லாத எண்ணங்களாக மாறுகிறது. நம்மளால எதுவும் செய்ய முடியலையே, ஆக்டிவா இருக்க முடியலையே அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை நம்மளுக்குள்ள வந்துடுது. ஏன்னா நம்ம உணர்வால நம்ம உடலை இயக்க முடியல, அது தெரியல நம்மளுக்கு, நம்மளாலதான் இது நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல, வயசாவதால நம்ம நினைச்சிடணும். அடுத்தது என்ன ஆகுது, நம்ம தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத கவலைகளை நம்மளோட வார்த்தைகள் மூலமாக, செயல்கள் மூலமாக நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட நம்ம வெளிப்படுத்தும். அப்போ அந்த நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட நம்ம உடல் உணர்வுகள் வலிமையா இருக்கிற வரைக்கும் நம்ம குடும்பத்துல அன்பு பாசம் நேசத்தோட நல்லா இருந்திருக்கும். அது ஒரு ஏஜ்ல. அப்புறம் ஏஜ் ஆக ஆக பாருங்க, குடும்பத்துல இருக்கிற அன்பு பாசம் நேசம் அதுல நம்மளுக்கு எண்ணம் குறைஞ்சி நம்மளோட நோய்கள்ல நம்ம எண்ணம், அதாவது நம்ம உணர்வுகள் போயிடுது. வலி, நம்ம உடல்ல வலி இருக்கும், தேவையில்லாத அந்த மருத்துவ போதல், இதெல்லாம் எல்லாமே என்ன கவனம் இதுல போறதால, உணர்வுகள் இதுல போறதால நம்ம குடும்பத்துல அன்பு பாசம் நேசத்துல குறைய ஆரம்பிச்ச உடனே என்னாவது, நம்ம குடும்பத்துல இருக்கவங்க கிட்ட இருந்து நம்ம விலகி போறோம். நாம தான் விலகுறோம், அவங்க விலகல. அப்ப அந்த விலகி போற இந்த நோய்களால நம்ம எண்ணம் அன்பு பாசம் நேசத்தில் இல்லாம நம்ம உடல்ல இருக்கிற நோய்கள் வலிகள்ல எண்ணம் அதிகமா பாயறதால அவங்களை விட்டு விலகினே இருக்கும். அடுத்தது வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் செயல்கள் எல்லாமே அவங்களை தாக்குது தேவையில்லாததாக. ஏன்னா நம்மளால முடியலையே அப்படின்ற எண்ணத்தை தாழ்மன பண்ணல நம்ம குடும்பத்தில் எல்லாருக்கும் வெளிக்காட்டும். அப்ப அவங்க என்னாவது, நம்மளே ஒதுங்கும் போது அவங்களும் ஒதுங்கிடுறாங்க, இதுதான் ஒதுக்கப்படுகிறார்கள். அப்போ நம்ம உடல் உள்ளுறுப்புகள் நம்ம ஒதுக்கியதா நம்ம குடும்பம் ஒதுக்கியது. ஆனா ஆக்சுவலா நம்ம குடும்பம் நம்மளை ஒதுக்கல, நாம தான் அவங்களை விட்டு விலகி வரும். அவங்க விலகிட்டாங்க. ஏன்னா நம்மளை விலகிடும் போது வார்த்தைகளால, சொற்களால, செயல்களால அவங்கள பாதிக்கப்படும் போது அவங்க நம்மளை விட்டு விலகி ஏண்டா இருக்கிறாங்க அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வந்துடும். ஆனா இது எல்லாமே வயசாயிடுச்சு, அது காரணம் போட்டுறாங்க. நம்ம உடல் உள்ளுறுப்புகளை நம்ம ஒதுக்கிட்டுமா அப்போ, அதனாலதான் அந்த காரணம் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஆனா இப்ப தெரிஞ்சிடுச்சுங்க உங்களுக்கு, நம் உடல் உள்ளுறுப்புகளை நாம ஒதுக்கியதா உணர்வாகிய நம்மை, நம் உடலை, உயிரை அனைத்தையும் சேர்ந்தது நாம். அப்ப நம்ம குடும்பத்திலிருந்து நாம ஒதுங்கிடுறோம், அதனால அவங்களும் ஒதுக்கிடுறாங்க. அதனால அந்த ஒதுக்குறதுல இருந்து நாம அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வரணும். அப்ப என்ன செய்யணும், நம்ம உடல் உள்ளுறுப்புகளை பராமரிக்கணும். ஏன்னா இந்த உணர்வு, நம் உடல் உள்ளுறுப்புகள் வலிமையா இருந்தாதான் அந்த உணர்வு பலமா இருக்கும். அப்போ உடலை பராமரிக்கும் பொழுது அந்த உடல் உள்ளுறுப்புகள் தேவைகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் போது உணர்வால நம்ம எதுவுமே செய்வோம். எவ்வளவு தூரம் நடப்போம், மூச்சு வாங்க, நம்மளுக்கு சுகர், எந்த பிரஷர் எதுவுமே இருக்காது. ஏன்னா உள்ளுறுப்புகள் வலிமையா இருக்கும் போது எந்த நோய்கள் வரும், எந்த கிருமிகள் வரும், எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. அப்ப இது வயசாவதால இல்லை, நம்ம உணர்வு பலமா இருக்கிறதுக்கு காரணமே நம்ம உடல் உள்ளுறுப்புகள் வலிமை. அதை நம்ம நிரந்தரப்படுத்துவதற்காக பராமரிக்கணும்.
அப்ப பராமரிச்ச உடனே என்ன ஆகுது, நம்மளுடைய அன்பு பாசம் நேசம் அப்படி நிரந்தரமா இருக்கும். நம்ம குடும்பத்துல எந்த வார்த்தைகள் தேவையில்லாத வார்த்தைகள் வராது. ஏன்னா நம்ம சந்தோஷமா இருக்குமே, எப்பவுமே இளமையா இருக்குமே, நம்ம வேலையை நாம செஞ்சுக்கிட்டே இருக்குமே, நம்ம குடும்பத்துக்கு தேவையானது நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்குமே. அப்போ அந்த அன்பு பாசம் நேசம் குறையாது. அப்போ நாம விலகல, அதனால அவங்களும் விலகல, இதுல அவங்க நம்மள ஒதுக்கல. இது 100% நடக்குங்க. அதுக்காக நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அரைத்து சுவைத்து உண்ணும் உணவு, ஆழ்ந்து சுவாசிக்கும் மூச்சு, தினசரி ஆசனங்கள், தியானம், நடைப்பயிற்சி, இந்த 5 ஃபாலோ பண்ணுங்க. அரைத்து சுவைத்து உண்ணும் உணவு, ஆழ்ந்த சுவாசம், தினசரி ஆசனங்கள், தியானம், நடைப்பயிற்சி, இது 5 நீங்க பயன்படுத்தீங்கன்னா வயதாவதால் நம் உடல் உள்ளுறுப்புகள் வலிமை குறைவதில்லை. உடல் உள்ளுறுப்புகளின் வலிமை குறைவதால் நமக்கு நோய்கள் அதிகமாகின்றன. அதனால உடல் உள்ளுறுப்புகளை வலிமையா வச்சிருந்தா வயது என்பதே கிடையாது, காலங்கள் தான். அந்த காலங்களை நாம் பார்த்து கொண்டே இருக்கலாம், குடும்பத்தினரோடு வாழ்ந்து இன்பமாக இளமையாக. முதுமை என்பது இப்ப நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்க ஈஸியா, முதுமை என்பது முற்றும் உணர்ந்த தன்மை, முடியாத தன்மை அல்ல. அந்த முழுமையை நாம் முற்றும் உணர்ந்த பருவமாக நாம தான் நிலைநிறுத்தணும். அப்போ வயதாவதாலும் நம் குடும்பத்துல நம்ம இணக்கம் அதிகமாக இருக்கும், இணைப்பு அதிகமாக இருக்கும். அடுத்த ஜெனரேஷன்கள் இந்த வயசு நம்மளுக்கு எப்ப ஆகும், 100 வயசு எப்ப ஆகும் அப்படின்னு இயக்கங்கள் இருக்கும். ஏன்னா அப்ப கூட ஆக்டிவா இருக்கும். இது 100% உங்களால மட்டும்தான் முடியுங்க, சாத்தியம். நம்ம சாதனை படைக்கலாம். இதுதான் சாதனை. நம்ம குடும்பத்தை அன்பு பாசம் நேசம் இன்பத்தோடு, குடும்பத்துல ஒற்றுமையோடு, நம்ம குடும்பத்துல ஒற்றுமையோடு, நீண்டாரோடு, இளமையோடு, மகிழ்ச்சியோடு, நோய் இல்லாம இருந்து இந்த உலகத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் ஒன்று சேர்ப்போம். எப்படின்னா நம்ம போய் சேர்க்க வேணாம், நம்ம குடும்பம் ஒத்துமையா இருந்தால ஒவ்வொருத்தரும் பார்த்து அது மாதிரி இருக்கணும்னு நினைச்சு அவங்க ஒன்று சேருவாங்க. அதுதான் புண்ணியம். அந்த புண்ணியத்தை நாம் சேர்த்து கொண்டே இருக்கலாம். இதுதான் சாதனை. நன்றி, வணக்கம். அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.